மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வணக்கம். நீலம் பண்பாட்டு மையம் சார்பிலையும் தோழர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா சூலூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவருடைய பேர் வந்து முருகேசன். அப்பா பேர் என்னங்க? ஆறுமுகம். ஆறுமுகம். இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை அவர் மூலமாக நம்ம சொல்ல விரும்புகிறோம். அவர் கொஞ்சம் திக்கிறதுனால நான் எடுத்து சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாமா? இவர் வந்து ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர். இவர் வந்து சூலூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் வந்து திருமயத்தில் ஒரு கூலி தொழில் செய்து இவர் குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. அந்த சூலூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசித்து வர்றான்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போ சண்டை உங்களுக்கு எப்போ என்ன நடந்துச்சு? 4ஆம் மாதம் 5ஆம் தேதி நடந்த 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு. இது எப்படி இந்த ரத்தம் எப்படி இருந்தது? இது உறவினர்களோட நான் வெளியில் போயிட்டு வரையில. எங்கே போயிட்டு வந்தீங்க? பொன்னமராவதிக்கு போயிட்டு வரையில என்னை வந்து அந்த எந்த ஊர் இந்த சம்பவம் யாரு அடிச்சது? இது அடிச்சது வந்து சமூக விரோதி. உண்மையா அடிச்சது? உண்மையா அடிச்சது. நான் இதுக்கான ஆவணங்கள்லாம் எல்லாமே வச்சிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புகைப்படத்தில் இருக்க இவர் தான். இவர் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்த பேர் சொல்ல விரும்பல. அந்த நபர் வந்து இவர் அடிச்சதாக சொல்றாரு. அடிச்சு ரத்தம் வந்ததாக சொல்றாரு. இந்த சம்பவத்தை வந்து அதே கிராமத்தை சேர்ந்த சில சமூக ஆர்வலர்கள் இவருக்கு உதவி புரிஞ்சு அதை வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக சொன்னதுனால இவர் வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் மேல் சிகிச்சைக்காக அட்மிஷன் ஆனார். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அட்மிஷன் ஆகும்போது பல தலித் அமைப்புகள் சேர்ந்து இவருக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. ஒரு 10 நாளைக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருந்தார். ஆஸ்பத்திரியில் இருந்து இப்போதைக்கு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் காயம் இருக்குது, மண்டையில் கொஞ்சம் விண்ணு திரிக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வன்கொடுமை அந்த வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. குற்றவாளியை கைது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிக்குன்னு சொல்கிறாரு. மேலும் வந்து அந்த குற்றவாளின்னு சொல்லக்கூடியவர் வந்து மீண்டும் வந்தால் கண்டிப்பாக அவர் மேலே வந்து மீண்டும் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு இவருடைய மனைவி மற்றும் இவருடைய உறவுக்காரங்கள்லாம் சொல்கிறேங்கிறத சொல்கிறாரு. ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இவருடைய கிராமத்துக்கு வந்து ஆய்வு செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய வன்கொடுமை நிகழ்வு நடந்திருக்குங்கிறத சொல்கிறாரு. இனிமேலுக்கு வராத அளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்குது. மேலும் வந்து ஒரு மேல் சிகிச்சைக்காக செல்லணுங்கிற, மதுரைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேன் எல்லாம் பண்ணணுங்கிறாரு. டாக்டர்கிட்டையும் போய் விசாரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சிருக்கீங்க டாக்டர் வச்சிருக்கனால அவர் வந்து அரசு வழங்கக்கூடிய நிவாரண தீர்வுதவி தொகை வந்து இன்னமும் கிடைக்கல அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோட சொல்றாரு. அந்த பணமும் கிடைக்கல. கிட்டத்தட்ட பாதிப்படைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? பாதிப்படைஞ்சு 25 நாள் ஆகுது. 25 நாள் ஆயிடுச்சு. இன்ன வரலையும் எந்த உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆகவே வந்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பிலையும் சில ஜனநாயக அமைப்புகள் சார்பிலையும் வந்து புதுக்கோட்டையில் வரும் எத்தனாம் தேதி? 6/5/2026 அன்று இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து ஒரு தொடர் முழக்க போராட்டம் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் எங்களுடைய நீலம் பண்பாட்டு நிறுவன தலைவர் அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய வழிகாட்டுதலும், அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் உதயா அவர்களுடைய வந்து வழிகாட்டுதலுடன் மற்றும் வந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் இணைந்து அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நாங்கள் அந்த வந்து ஒரு தொடர் முழக்க போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த தொடர் முழக்க போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கு அனைவரும் உறுதியுடன் இருக்கணும். இவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குறதுக்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்வோம். ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.